नीलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाणनं वेलसत्कुण्डलधरं वन्दे கிருஷ்ணம் வந்தே யத்குரும். அந்த கிருஷ்ணாஷ்டகம் இந்த கிருஷ்ண பரமாத்மாவை பூஜிக்கிறது. நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையில் 51 ஸ்லோகம் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். சாங்கிய யோகத்தில், அதாவது ஜன்மபந்த வினிர்முக்த பதம் கஸ்யந்திய நாமயம் அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகம் சொல்கிறது. இப்போ ஜென்மபந்த வினிர்முக்தக்கு என்ன வார்த்தை சொல்கிறா? உயிர் வாழும்போதே பிறவி தலையிலேருந்து விடுபட்ட ஜீவன் முக்தர்களா. அதாவது உயிரை விட்டப்புறம்தான் அந்த பிறவி தலையிலேருந்து விடுபடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜீவன் உள்ள பொழுதே ஜீவன் முக்தர்களா. அதாவது நம்ம பிறவி தலையிலேருந்து அந்த சுவாமி நாமாவை சொல்லியோ அவர் கீர்த்தனத்தை பாடியோ அவரை நினச்சுண்டோ ஸ்மரணம் சிரவணம் கீர்த்தனத்தில் எதை பண்ணியாவது நம்ம ஜீவன் முக்தர்களாக வாழ முடியும். நம்மளுடைய பந்தத்தை தொலைச்சுட்டு வாழ முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகமாக இருக்குது. அடுத்த ஸ்லோகம் 52வது ஸ்லோகம். யதா தே மோக கலிலம் புத்திர் வயதி தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அதாவது எப்போ உன்னோட மோகமாகிற கலக்கத்தை வியதி தரிஷ்யதி அந்த கலக்கத்தை கடந்து போகுமோ அப்போ கேட்க வேண்டியதுலேயும் கேட்டதுலேயும் விருப்பமின்மையை நீ கண்டிப்பாக அடைவ. அதாவது உன்னுடைய புத்தி மோகங்கிற கலக்கத்தை விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது நீ கேட்க வேண்டியது எதுன்னு தெரிஞ்சுப்ப. கேட்டதுலேயும் விருப்பமின்மையை நீ அடைஞ்சிப்ப. அதாவது அதில் மேலும் மேலும் ஒரு ஆசை உண்டாகாத உனக்கு அதுவே தன்னை பார்த்துக்கும். அப்படின்றது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுற ஒரு விசேஷமான விஷயம். அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது, ஸ்ருதி விப்ரதி பன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிச்சலா சமதா வச்சலா புத்தி ததா யோகம் அவாப்பியசி. இதில் எப்போ உன்னோட பல பொருளும் கேட்டு பலவாக கலங்குற புத்தி ஆப்டது அசைவில்லாமல் ஆன்மால நிலச்சிருக்கோ, ஸ்தாயஸ்தி அதாவது நிலையாக நிற்குமோ, அந்த இடத்துலையே நிற்குமோ, அப்போது யோகத்தை நீ கண்டிப்பாக அடைவ. அவாப்சியசி. உனக்கு எப்போ யோகம் சித்தி ஆகும்? உனக்கு பல பல பொருட்களில் கலங்குற புத்தி ஆப்டது எப்போ அசைவில்லாமல் ஆன்மால நிலச்சிருக்கோ அப்போ நீ புத்தியை அடைஞ்சிப்ப அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா. அப்போது ஆழமில்லாத குளத்தில் நீர் குடிக்கணும்னாக்கா அதை கலக்காமல் மெதுவாக தான் குடிக்கணும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். இதுக்கு கலக்கிட்டாக்கா அடியில் உள்ள சேறு மேலே கிளம்பிடும். சாஸ்திரங்களை பற்றின வீண் வாதத்தில் இறங்கினேன்னா உன் மூளையும் கலங்கிடும் அப்படின்றது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு பாஷ்யமாக எளிசான விளக்கமாக அவர் சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசுத விரஜேத கிம். அப்போ அர்ஜுனர் கேட்குறார், கேசவா ஸ்தித பிரஜ்ஞஸ்ய ஞானம் நிலச்சி நிற்கிறதுக்கும் சமாதியில் நிற்கிறவனுடைய வர்ணனை தான் என்ன? அதாவது இப்போ கலங்கினவனோட விஷயத்தை நீ சொன்னியே, அப்போ ஸ்தித பிரஜ்ஞனாக இருக்கவன் எப்படி இருப்பான்? அந்த ஸ்தித பிரஜ்ஞை எப்படி பேசுவான்? கிம் ஆசுத்து கிம் பிரஜேத எப்படி இருப்பான்? அவன் எங்கன்னா நடந்துப்பான் அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர். அப்போது தர்ம கிரந்தங்களில் எப்படி ஈஸ்வரனை நாடுற வழியான்னு சொல்லியிருக்கு. வழி தெரிஞ்ச பின்ன அவங்கக்கிட்ட செல்ல முயற்சியை செய்ய வேண்டியது நம்ம காரியம். அதை செய்யாமல் கிரந்தத்தை மீண்டும் மீண்டும் திருப்பி வாசிக்கிறதுனால என்ன உபயோகம் உண்டாக போகிறதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு நமக்கு. அப்போ அதே தான் இப்போ அர்ஜுனரும் கேட்குறார். இந்த மாதிரி ஞானம் நிலச்சி நிற்கிறவனுடைய விஷயவாதி எப்படி இருக்கும், அவன் எப்படிலாம் இருப்பான் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சுவாமியினுடைய பதில், பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞ ததோஸ்யதே. ஸ்ரீ பகவான் வாச்சவா இது வர்றது. இப்போ பகவான் என்ன சொல்கிறார் பார்த்தா, எப்போ மனத்தில் அடங்கிய ஆசைகள் எல்லாத்தையும் தூர தள்ளுறானோ ஆத்மனி ஏவ, அப்போது சர்வான் அந்த எல்லாத்தையுமே அவன் தூர தள்ளிடுறானோ அப்போ ஆத்மாவினிடத்துலையே ஆத்மாவினால் உள்ள மகிழ்ச்சி நிறைஞ்சு அவன்
அப்போ அவன் ஸ்திதப்பிரஜனா சொல்லப்படுறான். ஸ்திதப்பிரஜ உஸ்யத்தே. அப்போ எப்போ அவன் இந்த ஆசைகளை தூர தள்ளிடுறானோ ஆத்மாவின் இடத்துலேருந்து, அப்போ அவன் அப்படி சொல்லப்படுறான்ப்பான்னு பகவான் நம்மளுக்கு விளக்கத்தை கொடுக்குறார். இதோட நம்ம 55 ஸ்லோகம் சாங்கிய யோகத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா.